ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையில் வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய வார்த்தையே எங்கள் வார்த்தையாகிய தேவனே, சத்திய வசனமாகவும் எங்கள் வாழ்வின் சத்தியமாய் இருக்கிற எங்கள் சத்தியத்தின் தேவனே, எங்கள் நித்திய ஜீவனாகிய எங்கள் தேவனே, நீரே எங்களுக்கு பிட்டு தருவீராக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, தகப்பன் தந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், தகப்பன் மூலமாய் எங்களோடு கூட பேசி வழிநடத்தி ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனாகிய ஆவியானவரே, வருவீராக. தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களை வழிநடத்தும், மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் நீர் கூடாதவைகள் ஒன்று கூட என்னிலே காணக்கூடாதபடி ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியான் தகப்பனுடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. உம்முடைய நாமமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபா வரங்களும், உம்முடைய சாரமும் சத்துவமும், உம்முடைய மன்னிப்பும் இரக்கமும் கிருபையும் பேரன்பும் உம்முடைய வல்லமையும் மகத்துவமும் ஆண்டவரே, என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் நீ தந்த யாவரையும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை ஆண்டு கொள்வீராக. திரியேக தேவனே, எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் யெகோவா தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆவியானவரே, நீர் மட்டுமே மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென்கிற வார்த்தை நமக்குள்ளிருந்து மிக சத்தமாக வருவது நமக்கு நல்லது. சண்டை போடும்போது எப்படிலாம் நம்ம எவ்வளோ வார்த்தைகளை அள்ளி வீசுகிறோம், எகிரிட்டு வரோம். ஆனால் அவைகள் நம்மை அழிக்கக்கூடியது, நமக்கு நன்மையை பயக்காது, நம்முடைய பாதுகாப்பை நாம் இழந்து விடுவோம். ஆனால் ஆமேன் என்று சொல்லும் பொழுது தகப்பனுடைய வார்த்தையை நாம் அங்கீகரித்தால் நமக்கு நல்லது. அவருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு உண்டாகாது. நாம் துதிக்கலைனாலும் அவருக்கு ஒரு பாதிப்பும் உண்டாகாது, ஒரு நஷ்டமும் உண்டாகாது. நாம் ஜெபிக்கலைனாலும் அவருக்கு ஒரு நஷ்டமும் உண்டாகாது, ஒரு பாதிப்பும் உண்டாகாது. நீங்கள் சொன்னபடி நான் செய்யலைன்னா நான் இனிமேல் பரிசுத்தமாக வாழ மாட்டேன்னு சொன்னதுனால அவருடைய பரிசுத்தத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, அவருக்கு எந்த பங்கமும் ஏற்படாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் இனிமேல் நம்பிக்கிட்டு இருந்தால் இனிமேல் நான் நம்பணும்னு அவசியம் இல்லை, இனி நம்ப போகிறதும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவர் வருத்தப்படுவார், வேதனைப்படுவார், மறுவிடத்தில் கண்ணீர் விடுவார் தகப்பன். ஆனால் அவருக்கு எந்த நஷ்டமும் வராது. அந்தந்த ஆத்துமாக்களுக்கே நஷ்டம் உண்டாயிரும், சேதாரம் உண்டாயி என்றைக்கும் அழியாத இடத்துக்கு கடந்து போய்விடுவார்கள். கர்த்தர் வைக்காத இடத்துக்கு, பிசாசுகளும் தூதர்களுக்கும் வைத்த இடத்துக்கு கடந்து போய்விடுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் என்று இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வரார். நாம் ஜெயம் கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே, வசனத்தினாலே ஜெயம் கொண்டிருக்கிறோமா என்பது கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குத்தான் தெரியும். ஜெயம் கொண்டு வருகிறார்களா? நினைத்ததெல்லாம் நடந்துட்டா ஜெயம் கொண்டுட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. கர்த்தருடைய தகப்பனுடைய உன்னதமான சித்தம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். அவர் மனிதனை உலகத்திலே அவர் உண்டாக்கும் நினைத்த போது, எண்ணின போது, தீர்மானித்த போது அவருடைய வாயிலிருந்து அதற்குரிய வார்த்தைகள் புறப்பட்டு வரும் பொழுது மனிதனை குறித்ததான தம்முடைய சித்தத்தை, ஒவ்வொருவரையும் குறித்ததை அவர் குறித்து வைத்து தான் மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார், ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்திருக்கிறார். உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆனா பெண்ணா, என்ன காலகட்டங்கள், என்ன நோக்கத்துக்காக அவர்களை தெரிந்தெடுக்கிற காரியங்கள் சகலவற்றையும் அவர் முன் தெரிந்தவரும் முன் அறிந்தவருமாய் இருக்கிறவராகவே இருக்கிறவர் சொன்ன வார்த்தையில இருந்தால் இருக்கிறவராகவே இருக்கிறவர் இருப்பார். இருக்கிறவர் சொன்ன வார்த்தையை கொடுத்துட்டார், அதனால இருக்கிறவராகவே இருக்கிறவர் தேவையில்லை என்று சொன்னால் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்காது, அது அவரோடு கூடவே கடந்து போயிடும். சொன்னவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருந்து கொண்டு வருமானால் அதை நாம்
எப்படி இருக்க வேண்டும் என்றும் எந்த நிலையை அடைய வேண்டும், உள்ளான மனிதனுக்குள்ளே அவர் எதிர்பார்க்கிற பாத்திரங்களாக எந்த நிலையை அடைய வேண்டும். நிலைமை எந்த விதத்தில் இருந்தாலும் அந்த நிலைமை கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, அவருடைய ஆதிக்கத்துக்குள்ளே இருக்குது, அவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்குது, அவருடைய அரசாட்சிக்குள்ளே இருக்குது. அவருக்கு மேலே அது கிடையாது. அந்த நிலைமை மாறிடும். ஆனால் உள்ளான மனிதனுடைய நிலை, அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் என்று தகப்பன் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த தீர்மானத்தின்படி அது வரும்பொழுது கர்த்தருடைய நாமம் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் மகா மகிமைப்படும்படியாய் வைத்திருப்பார். எல்லாருக்கும் ஒரே விதமாக சம்பவிப்பதும் இல்லை, எல்லோருக்கும் ஒரே விதமாக நடப்பதும் இல்லை, எல்லோருக்கும் ஒரே விதமான நடத்துதல் கிடையாது. ஆனால் நடத்துகிறவர் தேவன் ஒருவரே. எல்லோரையும் நடத்துகிறவர் தேவன் ஒருவரே. தேவன் ஒருவரே. தேவன் ஒருவரே, வேற யாரும் அல்ல. மகிமைப்படுகிறவர் மூவராய் ஒன்றாய் இருக்கிற அவர் ஒருவரே மகிமைப்படுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் தன் நாமத்தினாலே ஜெயம் கொள்ளவே முடியாது, தன் பலத்தினாலே ஜெயம் கொள்ள முடியாது, தன் சாதுரியத்தினாலே ஜெயம் கொள்ள முடியாது, தன் படிப்பு அறிவினாலே ஜெயம் கொள்ள முடியாது, தன் சுய ஞானத்தினாலே ஜெயம் கொள்ள முடியாது, தன் சுய நடக்கையின் கிரியைகள் செயல்களாலே ஜெயம் கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமத்தினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய சத்திய வசனத்தினாலும் அவருடைய மன்னிப்பின் இரக்கத்தினாலும் ஜெயம் கொள்ள முடியும். இவைகளாலே தான் நாம் ஜெயம் கொள்ள முடியுமே அல்லாமல் வேற எந்த விதத்திலும் ஜெயம் கொள்ளவே முடியாது. அப்போ ஜெயம் கொள்ள வேண்டுமானால் ஜெயம் கொள்ளக்கூடாதபடி இருக்கிற ஆப்போசிட் ஒன்று இருக்கிறது. அது மகா வலிமையாகவும் வல்லமையாகவும் இருக்கிறது போல காணப்படும். ஆனால் அது வல்லமை அற்றது. அது வல்லமை அற்றது. ஆனால் வல்லமை உள்ளது போல, மிகுந்த வீரியம் நிறைந்தது போல அது இருக்கும். தன்னை காட்டிலும் ஒரு சக்தி எதுவும் இல்லை, தன்னை காட்டிலும் ஒன்று இல்லை என்ற விதத்திலே அது நடந்து கொள்ளும். அது தேவ பிள்ளைகளுக்கு எதிராக வந்து மோதும். ஆனாலும் ஜெயம் கொள்ளுகிறவன், அதை ஜெயம் கொள்ளும்படி செய்கிறவர் ஜெயக்கிறிஸ்து ஒருவரே. நாம் ஜெயம் கொள்ளும்படியாக சிலுவையிலே அதற்கான எல்லா கிரயத்தையும் சிலுவையிலே செலுத்தினவர் அவர் ஒருவரே. அவர் ஒருவரே. அவரே அல்லாமல் நமக்கு எந்த விதத்திலும் ஜெயம் உண்டாகாது. அதனால்தான் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது, வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் ஜெயம் வராது. தேவனுடைய நாமத்தினாலே அவர் சன்னிதானத்திலிருந்து ஜெயம் உண்டாகும். அந்த ஜெயமும் ஜெயதுனியும் துணிக்கிற நாளையும் வேளையையும் பிசாசுகளும் அறியார்கள், பிசாசுகளும் அறியார்கள், பிசாசின் மனிதர்கள் அறியார்கள், சர்பத்தின் மனுஷர்கள் அறியார்கள். அதை அடைந்து கொள்ளக்கூடியவர்கள், சுதந்திரித்து கொள்ளக்கூடியவர்கள், கர்த்தராலே சுதந்திரித்து கொள்ளக்கூடியவர்கள், கர்த்தராலே மீட்கப்பட போகிறவர்கள், கர்த்தராலே விடுவிக்கப்படுகிறவர்களுக்கும் தெரியாது. அவர் ஒருவரே அதை ஒருவராய் 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 இருக்கிறவர் செய்கிற காரியம் அது. அதனால தான் இன்னென்ன விதமாக சம்பவிக்கும், இன்னென்ன விதமாக நடக்கும், என்னென்ன விதமாக நிறைவேறும் என்பதை ஒருவராலும் கணிக்க முடியாதபடி வைத்திருக்கிறவர் அவர் ஒருவரே. இன்னென்ன விதமாக, இந்தந்த விதமாக, இதன் அடிப்படையிலே சம்பவிக்க வேண்டும் என்று விரும்புகிற அரக்கர்களுடைய விருப்பங்களும் அரக்கிகளுடைய விருப்பங்களும் நிறைவேறாதபடி அதை அனுதினமும் அவமாக்கி கொண்டு வருகிறவரும் அவரே. அனுதினமும் ஒரு நாளிலே எத்தனை மனிதர்கள் அல்லது மனுஷிகள் இந்த உலகத்திலே தேவனுடைய சித்தத்தினால் பிறந்தவர்களுக்கு விரோதமாக சாப வார்த்தைகளை அள்ளி 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 வீசுகிறதை
அவருடைய கண்கள் பார்த்தும் அவருடைய செவிகள் அதை கேட்டுக்கொண்டும் இருக்கிறது. அதற்கு செவி கொடுத்து இசைந்து அதுக்கு ஆமேன் என்று சொல்லுகிறவர்களையும் அது பார்க்கிறது, செவிகளை அது கேட்கிறது. அதை அனுதினமும் அதை நம்மிடத்தில் அவருடைய பிள்ளைகளிடத்திலே வந்து பிரவேசிக்காதபடி அவருடைய நாமம் அதை அழித்து அவருடைய இரத்தம் அக்கினியாய் பாதுகாக்கிறது. எவ்வளவு அவருடைய சித்தத்தினால் பிறந்தவர்களை அவர் மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் வைத்து இந்த பூமியிலே நடத்துகிற தேவனுடைய நாமம் அந்த சாபங்களை எல்லாம் அழித்து, அவர்கள் கட்டவிழ்க்கிற மரணத்தின் வார்த்தைகளை எல்லாம் அழித்து, தேவ சித்தத்தினால் பிறந்த இந்த பூமியிலே பிறந்த சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் பிறந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய அழிவை காண விரும்புகிறவர்களுடைய காரியங்களை எல்லாம் அனுதினமும் அழிக்கிற கர்த்தர், அவர்கள் திட்டமிடுகிற போதெல்லாம் அதை உடைத்தெறிகிற கர்த்தர், அதை கூடும் போதெல்லாம் சிதறடிக்கிற கர்த்தர், அதை கேட்டு துன்மார்க்கர்களுடைய பேச்சை கேட்டு, துன்மார்க்கிகளுடைய பேச்சை கேட்டு, துரோகத்தால் நிறைந்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு, இரத்தத்தினாலே கொலைவெறியினாலே நிறைந்திருக்கிறவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு, பிரிக்கிறவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு, பொய்யர்களுடைய பேச்சுக்களை கேட்டு, அதன்படி செய்ய சபதனமாய் இருக்கிறவர்களுடைய கிரியைகளையும் அவர் அனுதினமும் அழித்து, அந்த பிள்ளைகளை அழிக்காதபடி அவர்களுக்கு கிருபையின் காலத்தை அதிகமாக கொடுத்து, ஒருவரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது, பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, பிசாசும் அதன் தூதர்களுக்கு போயிடக்கூடாது. பொய்யை சார்ந்து மாயையை சார்ந்து சூழ்நிலையை தேவன் மாற்ற மாட்டார், விழுந்த நிலைமையை தூக்கி எடுக்க மாட்டார், விழுந்த நிலைமையை மாற்ற மாட்டார் என்று சொல்லுகிற கூட்டத்திலே அழிஞ்சிராதபடி, இந்த உலகத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அழிஞ்சிராதபடி நமக்கு நன்மையை பைப்பது போல, நமக்கு நன்மையை காட்டுவது போல, நமக்கு நல்வழியை காட்டுவது போல காட்டுகிற நவஞ்சர்களுடைய வழியின் கிரியைகளும் நிறைவேறாதபடி அனுதினமும் அழிக்கிற கர்த்தர். ஜெயம் பெறுவதெல்லாம் நம்மாலே அல்ல, அவராலே தான். ஒவ்வொன்றிலும் பாவ சோதனைகள் வரும்போதும் அவருடைய நாமத்தினாலே தான், அவருடைய இரத்தத்தினாலே தான், அவருடைய வார்த்தையினால்தான், அவருடைய வசனத்தினால்தான் ஜெயிக்கிறார்கள். சுயமாக பாவத்தை மனிதன் ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய நாமம்தான் அதை அழிக்க முடியும். கர்த்தருடைய நாமம்தான் அதை அழிக்க முடியும். எந்த நாமமும் அதை அழிக்கவே முடியாது. பலவிதமான சோதனைகள் காரியங்கள் என்று சொன்னால், மனிதனுடைய கடைசி மூச்சு அவனுக்கு எந்த நேரம் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அவரிடத்துல வருவதற்கென்று, அந்த மகனிடத்திலோ அல்லது மகளிடத்திலோ அது வரும் பரியந்தமும் பிசாசானவன் வருவான் கொண்டு வருவான். வெறும் மாம்சத்தின் இச்சைகள் மட்டுமல்ல, பல்வேறு விதங்களிலே அவனுக்கு வேண்டியது. தகப்பனோடு கூட பிள்ளைகள் இருக்கவே கூடாது, பூமியிலும் இருக்கக்கூடாது, பரலோகத்தில் அறவே இருக்கவே, பூமியில இருந்தால் தானே பரலோகத்துக்கு இருக்க முடியும், அதனால இருக்கவே கூடாது. தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்துவிட வேண்டும். உலகத்தின் மேலே இருக்கிற நாட்டத்திலே அழிந்து போய்விட வேண்டும். உலகத்தின் பொருட்கள் அழிந்து போகிற பொன் பொருளிலே நம்பிக்கை வைத்து அதன் மேலே பிடிப்புகளை வைத்து அழிந்து போக வேண்டும். பணத்தின் மீது நம்பிக்கை வைத்து அழிந்து போக வேண்டும். புகழின் மீது நம்பிக்கை வைத்து அழிந்து போக வேண்டும். சரீர சுய பலத்தின் மேலே நம்பிக்கை வைத்து, அவருடைய சுய ஞானத்திலே நம்பிக்கை வைத்து அழிந்து போக வேண்டும் என்று என்னென்ன விதங்களிலே அழிய வேண்டும், சாவ வேண்டும், அழிய வேண்டும் என்பதுதான் அவனுடைய தாரக மந்திரம். தேவ பிள்ளைகள் உருப்படவே கூடாது, பரிசுத்தமாய் வாழக்கூடாது, பரிசுத்தத்திலே வளர்ந்து வரக்கூடாது, தேவனுக்கு பயப்படுகிறதிலே வளர்ந்து வரக்கூடாது, தேவனுக்கு அஞ்சி நடுங்கிறதிலே வளர்ந்து வரக்கூடாது, சத்திய வசனத்திலே வளர்ந்து வரக்கூடாது, தேவனோடு கூட ஐக்கியத்திலே அவன் வாழக்கூடாது. உலகத்தினுடைய எல்லா காட்சிகளையும் அவன் காண்பித்து இதில் தான் நிலையான சந்தோஷம், இதில் தான் நிலையான இன்பம், சிற்றின்பம் தான் நிலையான இன்பம் என்று என்னென்ன விதத்திலே அவன் இன்பம் என்று காட்டுகிறானோ அதில் எல்லாம் போய் விடும்படி செய்கிற சத்ரு. காலங்கள் உருண்டோடி கொண்டிருப்பதையே காரணம் காட்டி இத்தனை காலம் விடுவிக்காத தேவன், இத்தனை மாதங்கள் விடுவிக்காதவர், இத்தனை வருஷம் விடுவிக்காதவர், உன்னை மன்னிக்கலை, உனக்கு இரக்கம் காட்டலை,
உன் மேலே தேவன் இன்னும் கோபமாகவே இருக்கிறாரு, கோபத்தை விட்டு விலக்கலை. அவர் கோபத்தை விட்டு விலகி இருப்பார், ஆனால் அவர் செய்கிற நாளை வைத்திருப்பார். அந்த நாளுக்கு முன்னதாக வந்திருந்தால் அது நமக்கு தீமையாக வந்து அமைந்துவிடும், நமக்கு பிரச்சனையாக வந்து அமைந்துவிடும் என்பதெல்லாம் அவர் தெள்ள தெளிவாக அறிந்து, அவருக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அவருக்கு யாரும் ஐடியா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன்றதெல்லாம் கிடையாது. அவர் தான் நமக்கு சொல்லக்கூடியவர், அவர் தான் நமக்கு சொல்லி தரக்கூடியவர். என்னை நடத்தி கொண்டு போகிற பாதையிலே அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது அவரவர் உறுதி செய்து கொள்ள வேண்டும், உறுதி சொல்லிக் கொள்ள வேண்டும். என்னுடைய விருப்பங்கள் நிறைய நிறைவேறலை, நான் கேட்கறதெல்லாம் எனக்கு நிறைவேறலை, அதனால என்னால் அவ்வளோ ஈஸியாக என்னால் ஆமேன்னு சொல்லிட முடியாது. அப்படி அல்ல, அப்படி அல்ல. இந்த உலகத்தில் பெறாமலேயே கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியாய் வாழ்ந்து மரித்து பரலோகம் போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உன்னதமானவருடைய சித்தங்கள் நோக்கங்கள் இந்த பூமியிலே நிறைவேறுகிற காரியங்கள் வகைக்கு வகை நிறைய இருக்கு. இதை காட்டிலும் அது பெரிய மகிமை, இது அதை காட்டிலும் பெரிய மகிமை என்று அல்ல. மகிமையெல்லாம் தேவனுடையது. உன்னத மகிமை, எல்லா வகையான அத்தனை மகிமையும் கர்த்தருக்குரியது. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கூட என்று சொன்னவர். விக்கிரகங்கள் என்று சொன்னால் எங்கேயோ சிலையை வச்சுக்கிட்டலாம் இல்லை. தேவ பிள்ளைகள் என்று போர்வையில் நடமாடுகிற அத்தனையும் விக்கிரகங்கள் தான், அத்தனையும் விக்கிரகங்கள் தான். அவைகளுக்கு கொடுக்கவே மாட்டேன் என்றார். அதனால் அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்றளவுக்கு கை கொடுக்காதவரை போல இருக்கலாம், இன்றளவுக்கும் கை தூக்கி விடாதவரை போல இருக்கலாம். கொடுவருடைய விருப்பங்கள் இதுவரைக்கும் நிறைவேறிக்கொண்டே இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவர்கள் பூமியிலே நிலைத்திருப்பதில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, ஏன் புஸ்தகம் இல்லை, வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் பூமியிலே நிலைத்திருப்பதில்லை. துன்மார்க்கிகள் அகங்காரிகள் கூட்டத்தார் பூமியிலே நிலைத்திருந்ததாக வேதத்தில் இங்கே வாழ்ந்தார்கள், இருந்தார்கள், கொஞ்ச காலம் இருந்தார்கள், ஆனால் நிலைத்திருந்ததில்லை. அவர்களுடைய காரியங்கள் நோக்கங்கள் இந்த பூமியிலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினது நிறைவேறினதே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளிலே தேவன் வைத்திருப்பது தான் நிறைவேறி இருக்கிறது, அதுதான் நிறைவேறி இருக்கிறது. நாம் நினைத்த நாளிலே நிறைவேறாவிட்டாலும் அவர் நினைத்திருக்கிற நாளிலே நிறைவேறும், அவர் தீர்மானித்திருக்கிற நாளிலே நிறைவேறும். நான் அவருடையவன் தான், நான் அவருடையவள் தான் என்று சொன்னால் அவருடைய வேலைக்காக காத்திருப்பது நல்லது. அவர் குறித்த நேரத்துக்காக காத்திருப்பது. என்னால் காத்திருக்க முடியாது என்று சொன்னால் நான் தேவனுடைய மகனாக இருக்கவே முடியாது, தேவனுடைய மகளாக நம்மை நாமே தற்காத்து கொள்ளவே முடியாது, நம்மை நாமே நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கவே முடியவே முடியாது. சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த பூமியிலே அவர் தம்முடைய பிள்ளைகளிலே தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசித்துட்டே வந்தோம். அவர் கண்ணீர் யாவையும் துடைப்பார், மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அருளுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று சொன்னால் நான் அவரோடு இருந்தால்தான். அவர் என்னோடு கூட இருக்கணும், நான் அவரோடு கூட இருக்கணும். அவர் இதுகாரம் கொடுத்திருக்கிற நல்ல வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாமலே போனது போல காணப்படுகிறதாக சிலருக்கு காணப்படலாம். அது நிச்சயமாக அவரை நம்புகிறவர்களுக்கு நிறைவேறும். நம்புகிறது போல இருக்கிறவர்களுக்கு நிறைவேறாது. அவரை உண்மையாக ஆராதிக்கிறது போல இருக்கிறவர்களுக்கு நிறைவேறாது. அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறது போல இருக்கிறவர்களுக்கு நிறைவேறாது. உண்மையாகவே அவரை தேடுகிறவர்களுக்கு நிறைவேறும். உண்மையாகவே அவரை ஆலயத்தில் வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, வியாபாரத்துக்கு போனாலும் சரி, ஊழியத்துக்கு போனாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, எங்கு பிரயாணங்களில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாய் பதிலளிப்பார். அவர்களுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. எந்த மனுஷனிடத்திலிருந்தும் வராது, கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தரிடத்திலிருந்து உண்மையாகவே கர்த்தரிடத்திலிருந்து மீட்பும் விடுதலையும் களிப்பும் உண்டாகும்.
பேசுகிறது கேட்கறது நல்லா இருக்கிறது போல இருக்கும், ஆனால் வாழ்க்கைக்கு சரி வராது அப்படின்னு சொன்னால் அது தேவ பிள்ளைகளே கிடையாது. தேவ பிள்ளைகளே கிடையாது. நாம் அலங்கரித்து கொள்கிற அலங்காரமே அவர் வார்த்தையின்படி நாம் செய்வதிலே தான் அந்த பரிசுத்த அலங்காரம் இருக்கிறது. நாம் எவ்வளவுதான் அலங்கரித்தாலும் அதில் குறை இருக்கும், அது குறைவற்றிருக்கும், அது பிறகாலே அது உருவழிஞ்சிரும். ஆனால் உன்னதமான தகப்பனுடைய வார்த்தையிலே அவர் நடத்தி கொண்டு போகிற பாதையிலே நாம் வடிக்கிற கண்ணீரெல்லாம் நம்மை நமக்குள்ளே இருக்கிறவைகளை எல்லாம் அழுக்குகளை எல்லாம் நீக்குகிறது. நாம் செய்யும் தவறுகளை நம்ம விட்டு நீக்குகிறது. நம் மீறுதல்களை அது கர்த்தராலே எடுத்து போட உதவி செய்கிறது. தப்பிதம் என்று ஒரு நேரம் சரியென்று தெரிந்த காரியம் கர்த்தருக்குள்ளே வரும்போது, அது சரியாக வழிநடத்தப்பட்டு வரும்போது அது சரியில்லை என்று தெரிய வரும். சரியில்லை என்று இருந்து கொண்டிருக்கிற காரியங்கள் கர்த்தர் நடத்தி கொண்டு வரும்போது அது சரி என்று வரும். எல்லாமே கர்த்தர் இல்லாமல் ஜெயம் இல்லை. கர்த்தர் இல்லாமல் கடுகளவானாலும் மலையளவானாலும் கர்த்தர் இல்லாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தகப்பன் இல்லாமல் ஜெயம் இல்லை. அப்போ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் எந்த நேரமும் உண்டாகும். ஏசப்பா எப்போ வேணாலும் வருவார், எப்போ வேணாலும். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அவர் வந்துக்கிட்டும் போயிட்டு தான் இருக்கிறாரு. எத்தனையோ பேர் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் கிரியை செய்யலை என்று அழைக்கிற கூட்டம் நிறைய இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்துக்கணும் சர்பத்தினுடைய மூஞ்சி எப்படி இருக்கும்னு. அது நாக்கை விட்டு விட்டு வெளியே எடுக்கிறத பார்த்துக்கணும். நாக்கை விட்டு 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 எடுக்கிறத பார்த்துக்கணும். இதை பார்த்துக்கணும். நம் முன்பாக இருக்கிறது வேறு ஒன்று போல இருக்கிறது, ஆனால் அதற்கு உள்ளே இருப்பது நீங்கள் அது எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பிக்சரில் அதில் போய் பார்த்துக்கோங்க சர்பம் எப்படி இருக்கும்னு. சர்பத்திலே எத்தனை வகைகள் இருக்குது இல்லையா? வகைக்கு வகை இருக்குது. தோற்றங்களும் வித்தியாசமான தோற்றங்கள் உடையதாக எத்தனை இருந்தாலும், ஆனால் அது ஒன்று செய்து கொண்டே இருக்கும், செய்து கொண்டே இருக்கும், நீட்டிக்கிட்டே இருக்கும், நீட்டிக்கிட்டே இருக்கும், நீட்டிக்கிட்டே இருக்கும். அது நீட்டிக்கிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் நீட்டிகிட்டு இருக்கும். அது சாகும் பரியந்தம் நீட்டிகிட்டு இருக்கும். ஏன் அது என்றால் அது சபிக்கப்பட்ட சர்பம். அது மனுஷன் அல்ல, சர்பம் சபிக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தேவனாலே மன்னிப்பும் இரக்கத்தை பெற்று கிருபையை பெற்று அவருடைய வலதுகரம் செய்கிற பராக்கிரமத்திலே, அன்பின் பராக்கிரமத்திலே வாழக்கூடாது. அவருடைய அன்பின் நிழலிலே வாழக்கூடாது, வாழவே கூடாது. எவ்வளவு தூரம் மனமடிவாக்க வேண்டும், யாரை கொண்டு மனமடிவாக்க வேண்டும், எவர்கள் மூலமாக வார்த்தைகளை அனுப்பி மனமடிவாக்க வேண்டும் என்று எல்லா விதமான அக்கினி அஸ்திரங்களையும் பயன்படுத்தினாலும் தோல்வி சாத்தானுக்கே, சாத்தானுடைய சேனைகளுக்கு, தேவ சேனைகளுக்கு எப்பொழுதும் கர்த்தராலே மரணம் இல்லை, சாவு இல்லை. கர்த்தராலே மீட்பும் விடுதலையும் ஜெயமும் உண்டாயிருக்கும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அவன் தீர்மானிப்பான், தேவன் அதை உடைப்பார். அவன் கட்டணும் என்று நினைப்பான், தேவன் தகத்தெறிவார். தேவன் தகத்தெறிவார். தேவன் அவன் செய்து முடிக்கணும் என்று நினைப்பான், தேவன் செய்து முடிக்காதபடி செய்வார். அதுதான் சர்வ வல்லமுள்ள தேவன். தேவன் அவனை அழிக்கணும் என்று நினைப்பான், தேவன் அவனை அழிப்பார். சத்ருவினுடைய கூட்டத்தையும் அழிப்பார். அவனுடைய சகல மந்திர தந்திரங்களை அழிப்பார், சகலவற்றையும் அழிப்பார். அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார். அவர் பிள்ளைகளை தப்புவித்து காப்பாற்றுவார். அவருடைய உன்னதமான சித்தத்தின் நோக்கத்தை அவருடைய பிள்ளைகளிலே நிறைவேற்றுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம்
41ஆம் அதிகாரம் பாருங்க, 1ஆம் வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். ஒரு நிமிஷம் அப்படி பாருங்க. அதுக்கு முந்தின வசனம் கடந்த சில வாரங்களாய் சொன்னார். 40:23. ஆனாலும் பானபத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் என்று. 2 வருடங்கள் சென்ற பின்பு, எத்தனை வருடங்கள்? 2 வருடங்கள். கர்த்தராகிய தேவன் எத்தனையோ முறை நமக்கு இந்த பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை அநேக முறை நமக்கு சொல்லுகிறார். அநேக முறை சொல்கிறாருன்னா நம்ம ஒவ்வொருவருக்காக தான் சொல்கிறார். யாரோ இவருக்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு, குறிப்பிட்ட ஒரு மனுஷிக்குன்னு சொல்லலை, அவருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் அதை சொல்லுகிறார். சுகமாக, சமாதானமாக, சந்தோஷமாக தன் தகப்பனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 11வது மகன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன சம்பவிக்க போது, தன்னுடைய 16வது 17வது வயதில் என்ன சம்பவிக்க போதுன்னு அவருக்கு தெரியாது, அவருடைய தகப்பனுக்கு தெரியாது. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை உள்ள சம்பவிக்குதா, உள்ள சம்பவிக்காம போதான்னு எனக்கும் தெரியாது. இருக்கீங்களா அப்படின்னு இதில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் பூமியிலே அவருக்காக பிறந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சம்பந்தப்படுத்தி இருக்குது. இது ஒரு தனிப்பட்ட நபரை சம்பந்தப்படுத்தி கிடையாது, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சம்பந்தப்படுத்தி தான் எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தராகிய தேவன். ஆமென். பிரயோஜனம் இல்லைன்னா இது எழுதி வச்சிருக்கவே மாட்டார். இது பிரயோஜனம் இல்லை என்றால் எழுதி வச்சிருக்கவே மாட்டார். அவ்வளோ சந்தோஷமாக அழகாக இருந்தவரை அப்படியே விட்டுருக்கலாமே. அவருக்கு அடுத்தது 18, 19, 20, 21, 22, 22வது வயசுல அவருக்கு கல்யாணம் பண்ணியிருக்கலாமே. கல்யாணம் பண்ணி அவரை இல்லையா, அவர் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர் என்ன செய்திருக்கலாம், யாக்கோபு பார்த்துருக்கலாமே. நல்லது தானே. ஒருத்தர் தான் முறைக்கிறாங்க, மற்றவங்களாம் செய்கிறாங்க தெரியல. எல்லாம் இல்லையா, செய்திருக்கலாமே. இல்லை மனுஷீகத்தில் அவர் பெற்றிருந்தாலும், யாக்கோபு பெற்றிருந்தாலும், அவருக்குள்ள அநேக விருப்பங்கள் இருந்தாலும், அவர் தேவனோடு கூடவே உறவாடுகிறவர், தேவனோடு கூடவே சஞ்சரிக்கிறவராய் இருந்தாலும், அவர் சித்தத்தின்படி அவருடைய மகனை கர்த்தர் நடத்த முடியாது. அவருடைய உன்னதமானவருடைய சித்தத்துக்கு இவரும் இடம் கொடுக்கணும், அவர் நடத்தணும். ஆனால் இந்த விஷயத்தில் அவரிடத்தில் தேவன் சொல்லி அந்த சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் அவ்வளவு பிடிப்பு. ஏனென்றால் தேவனுடைய உன்னதமான நோக்கங்கள், காரியங்கள் நிறைவேறுவதற்கு மிகுந்த தடையாயிருக்கும். சரியே வராது. அப்போ அந்த 14வது வயதில் அவர் 2 சொப்பனங்களை கொடுக்கிறார். 2 சொப்பனங்களை அவர் கொடுக்கிறார். அதன் விளைவாக நாம் பார்த்தோம், பகைகள், விரோதங்கள் இன்னும் அதிகமாய் வந்து அவருக்கு சொப்பனக்காரர் என்ற பேர் இதெல்லாம் நிறைய தெரியும். ஆனால் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருந்தாலும், எப்பொழுது இந்த சொப்பனங்கள் வருவதற்கு முன்பதாகவே அந்த மகனை பகித்து கொண்டே தான் இருந்தார்கள். உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லோரும் பகித்து கொண்டுதான் இருந்தார்கள். என்னதான் பகித்து கொண்டிருந்தாலும் தேவனோடும் தகப்பனோடும் அவரை பிரிக்காதபடி அவர் இருந்து கொண்டே வந்தார் கர்த்தரால். அங்கே நடக்கிற சில கெட்ட பழக்க வழக்கங்கள், அங்கே கலாச்சாரங்கள், அங்களுடைய நாகரிகங்கள், பண்பாடுகள், அங்கே இருக்கிற வகையிலான சகல காரியங்கள் ஒன்று கூட அதிலே அவர் சிக்காதபடி, இழுப்புண்டு போகாதபடி, அவைகளினாலே தேவனை விட்டு பிரித்து கொண்டு போகாதபடி அவர் காக்கப்பட்டுக்கிட்டே வராரு. பிறகாலே அந்த தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. அவைகளாலும் அவர் பிரித்தெடுக்கப்படாதபடி, அதாவது தேவனை விட்டு பிரிந்து போகாதபடி அதிலேயும் அவர் காக்கப்படுகிறார். இன்னும் அதிகமாக பகைகளும் குரோதங்களும் விரோதங்களும் அதிகமாகிறது. பிறகாலே நாம் பார்த்தோம், அவர் தன்னுடைய சகோதரர்களை விசாரிப்பதற்கு கடந்து செல்லும்படி தகப்பன் கொடுக்கிற கட்டளைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். தேவனுக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்த வேதத்தின்படி விசேஷித்தமான ஒரு நபராக இவர் காணப்படுகிறார். இவருடைய அந்த தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு பாசமும், தன்
பெற்ற தகப்பன் மீது வைத்திருக்கிற அன்பு பாசம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்று சொன்னால், அவருடைய மரணம் பரியந்தமும் 147 வயது வரைக்கும் தன்னுடைய தகப்பனுடைய மரணம், கடைசி மரணம், அந்த மரணம் வரைக்கும், அந்த மரணத்துக்கு பிறகும் தன் தகப்பனை மறக்கவே முடியாது என்கிற நிலையில் இருந்த ஒரு விசேஷித்த தேவ புத்திரன் அவர். தேவ புத்திரன். அநேகருக்கு அது கிடையாது, அநேகருக்கு அது கிடையாது. ஆனால் அவருக்குள் அது இருந்தது, அவருக்குள் அது இருந்தது. அவருடைய கூட பிறந்த அந்த சகோதரர்கள் யாவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இதுவே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு பந்தம் கிடையவே கிடையாது. முதலாவது உன்னதமானவர், பிறகாலே தகப்பன். நித்திய ஜீவனை உடையவர் தான் முதல், அவர் உறுதியாக பிடித்து கொண்டார். ஆனால் யார் மூலமாக பிடித்து கொண்டார், யார் மூலமாக தெரிந்து கொண்டார், யார் மூலமாக கற்றுக்கொண்டார், யார் மூலமாக அந்த நன்மையை அவர் ருசிக்கிறதற்கு காரணம் என்றால் யாக்கோபு தான். யாக்கோபு தான். மற்றவர்கள் அதை இழந்து போனார்கள், அவர் அதை பிடித்து கொண்டார். எதுவும் பிரிக்காதபடி கடந்து வருகிறது. அலைந்து திரிகிறார், தன் சகோதரர்களை தேடி அலைந்து திரிகிறார். தன் மகன் அலைந்து திரியக்கூடாது என்கிற அந்த இடத்துல யாக்கோப்பு வரல, தேவன் தான் வர்றாரு. தேவன் தான் தன்னுடைய தூதனை அனுப்புகிறார், அவனை அலைந்து திரியாதபடி. வேறு எந்த விதத்திலும் அவன் எதிலையும் அவன் தேவனை விட்டு பிரிந்து போகாதபடி, தேவனை விட்டு எந்த சம்பவமும் அந்த சம்பவத்திலும் பிரிந்து போகாதபடி காக்கிறார். பிறகால சகோதரர்களை எல்லாம் சந்திக்க கிட்ட நெருங்கி வரும் பொழுது சாத்தான் அங்கே செயல்படுகிறான் என்று பார்க்கிறோம். செயல்படுகிறான். இவனை கொன்றுவிட வேண்டும். ஒரு மனிதனை கொன்றுவிட்டால் தேவனுடைய சித்தம் நிறைவேறாது என்பது சாத்தானுக்கு தெரியும். தேவனுடைய சித்தத்தினாலே அவருடைய திட்டத்தினாலே பிறந்திருக்கிறவர்கள் அவருடைய நாமத்துக்குள்ளும் அவருடைய இரத்தத்துக்குள்ளும் அவர் ஒளித்து வைத்திருக்கிறார் என்று. அவருடைய நாமத்துக்குள்ளும் அவருடைய இரத்தத்துக்குள்ளும், மன்னிப்பின் இரத்தத்துக்குள்ளும் கிருபையின் இரத்தத்துக்குள்ளும் அவர் வல்லமைக்குள்ளும் அவர் மறைத்து வைத்திருக்கிறார், ஒளித்து வைத்திருக்கிறார் என்று சாத்தானுக்கு தெரியும். ஆனால் சாத்தான் பேச்சை கேட்கிறவர்களுக்கு தெரியாது. சாத்தான் பேச்சை சகோதரர்கள் கேட்கிறார்கள். இவனை கொன்றுவிட்டால் இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்க்கலாம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி இவனை கொன்றுவிட்டால் இனி இது நிறைவேறாது என்று. அப்படி என்றால் அது எதற்குன்னா, தேவனை கொன்றுவிட்டால், தேவனுடைய பிள்ளைகளை கொல்வது, தேவ சித்தத்தை கொல்வது, தேவனை கொல்ல முயற்சி செய்வது நடக்குமா? தேவனை எங்கு இருக்கிறார் என்று நிச்சயமாக கண்டுபிடிப்போம். கண்டுபிடித்து அவரை அழிப்போம் என்று யாராவது சொன்னால், உலக பிரகாரமாகவே வேறு நம்பிக்கையில் இருக்கிறவர்களே சிரிப்பார்கள். ஏனென்று சொன்னால் தேவனிடத்தில் ஒருவரும் நெருங்கவே முடியாது. தேவன் நினைத்தா மனுஷனை ஒரே செகண்ட்ல அழிச்சிருவார். ஆனால் மனுஷன் தேவனை அழிக்க முடியுமா? தேவனை அழிக்கவே முடியாது. ஆனால் அதைத்தான் இன்றைக்கும் செய்கிறார்கள். உலகத்தில் மனுஷர்கள் இன்றைக்கும் செய்கிறார்கள். அப்போ அழிக்க வேண்டும் அவர்கள் முடிவெடுக்கிற போது, அங்கே முடிவு கிட்டத்தில் நெருங்கி வரும்போது அந்த முடிவு அங்கே எடுத்துட்டாங்க, அழிக்க வேண்டும் என்று. ஆனால் கிட்ட வந்த பிறகு இவருக்கு அது தெரிய வருது. நல்லா பாருங்க, ரொம்ப இளம் பிராயம், 17வது வயது இளம் பிராயம் எப்படி இருக்கும் சொல்லி மிகவும் எல்லா விதத்திலும் சந்தோஷமாக எல்லா கவலைகளும் மறந்து வாடுகிற ஒரு பருவம் அது. அப்போ இவர் தன் தகப்பன்தான் அவருக்கு உலகமே, எல்லாமே A to Z எல்லாமே. இப்போ எல்லாமே டோட்டலாக வித்தியாசம். டோட்டலாக அதான் முதலே சொன்னார், இருக்கிறீங்களான்னு கேட்டார். இருக்கிறீங்களான்னு. நீங்கள் சத்தியமாக இன்னைக்கு சத்தியத்தை கேட்கலை அப்படின்லாம் தேவன் என்ன பண்ணுறதில்ல, மிரட்டிலாம் கேட்க வைக்கிறது கிடையாது. கேட்பதும் கேட்பாததும் அவரவர் இஷ்டம். தங்களுக்கு பிரியமானவர்களுடைய பேச்சுகளை கேட்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. பிரியமானவருடைய வார்த்தையை மட்டும் சொல்வது ஒரு கூட்டம் இருக்குது. பிரியமானவருடைய வார்த்தையை மட்டும் சொல்வது, அவருக்கு பிரியமானவர்கள் என்று அவர் மேலே பிரியத்தை வைத்திருக்கிறவர்களுக்கு பிரியம் இருக்காது. சொல்லுகிறவர்களுக்கு, உண்மையாகவே அவர் மேலே பிரியம் வைத்திருக்கிறவர்களுக்கு அவர் சொல்லும் வார்த்தை அவருக்கு பிரியமாக இருக்கும். புரியாது உங்களுக்கு.
சரியாக புரியாது. நேரடியாக சொன்னாலே புரியாது, இப்படி சொன்னால் எப்படி புரியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முடிவெடுக்கிறார்கள். இதை கேட்கும்போது இப்போ ஒருத்தரை கூப்பிடுறாங்க, இவனை அறுத்து நீ கோழியாக இருக்கிற மாதிரி பார்க்க போகிறோன்னு ஒரு 10 பேர் சுற்றிக்கிட்டாங்க. இப்போ கோழியாக இருக்கிற மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னு என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? எதுக்குப்பா அறுக்கணும், என்னத்துக்குப்பா அறுக்கணும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்படியா கேட்பாங்க? ஐயோயோ வந்து மாட்டிக்கிட்டேன்னு கத்துவாங்க. மாட்டிக்கிட்டேன் என்னன்னு மாட்டிக்கிட்டேன் ஐயோயோ 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 ஐயோன்னு காலைல கத்துவாங்க. அது என்னென்ன விதத்தில் கத்துவாங்களோ கதறுவார்களோ, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை கொன்றுவிட வேண்டும் என்று அவரை சொல்லி நெருங்கி வரும்போது அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கி நம்மளது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சூழ்நிலையிலும் அவர்களுடைய திட்டத்துக்கு, அவர்களுடைய விருப்பத்துக்கு, சாத்தானுடைய விருப்பத்துக்கு தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவன் ஒப்பு கொடுக்கல. அங்கேயும் தேவன் இருந்து அவர் பிரிந்து போகாதபடி, இவர்களுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் அழிவுக்கும் பிரிந்து போகாதபடி தேவன் தப்புவிக்கிறார். ஒவ்வொரு இதிலையும் அவர் தேவனை எந்த விதத்தில் பார்க்க வேண்டுமோ, தன் தகப்பன் சொல்லிக் கொடுத்த தேவனை எப்படி பார்க்க வேண்டுமோ, தன் பிதாக்கள் சொல்லிக் கொடுத்த தேவனை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்த்துக்கிட்டே வர்றார். அடுத்து கொஞ்ச நேரத்திலலாம் குழியிலே தள்ளுகிறார்கள். குழியிலே தள்ளினால் கூட, குழியிலே தள்ளிவிட்டால் கூட அந்த குழியிலே இருக்கிற அந்த அனுபவம், அந்த கொடிய சம்பவம் அவரை தேவனிடத்திலிருந்து பிரிக்கவில்லை. குழியிலிருந்து ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையிலும் தேவனை விட்டு அவர் பிரியவில்லை. என் தேவன் பொல்லாதவர், என் தேவன் இரக்கமற்றவர், என்னை 17 வயது வரை சுகமாய் தாயின் கருவிலே என்னை சுமந்து என்னை உருவாக்கினவரே அவர்தான், அவர் உருவாக்கினவர். ஆனால் 17 வயதில் அவர் சந்தித்த பிறகு என் வாழ்க்கையில் அவர் கொடூரமானவராக காணப்படுகிறார். என்னை கொடூரமாக நடத்துகிறவர் கரத்திலே கொடுத்து என்னை நடத்துகிறார் என்று சொல்லாத ஒரு மகன். கர்த்தராகிய தேவனோ அந்த குழியிலையும் அவரை விட்டு பிரியலை, அவரும் தேவனை விட்டு பிரியலை. மீதியானவர்கள் கையில் காசு வாங்கிக்கிட்டு அவர்கள் காசு வாங்கி விற்று போட்ட போது கூட தன் நிலைமை இன்னும் மோசமடைந்து விட்டது. என்றைக்காவது அவருடைய தகப்பன் தேவனோடு கூட இருக்கிறவருக்கு தெரிஞ்சுதா? சொப்பனத்திலேயாவது தரிசனத்திலேயாவது தெரிஞ்சுதா? அவர் சொந்தமாக சொப்பனம் எடுக்க முடியும், சொந்தமாக தரிசனம் காண முடியும். தேவன் தந்தாதானே காண முடியும். இங்கே என்ன நடக்குதுன்னே அவருக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர் யாருடைய மகன்? தேவனுடைய மகன். அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் போவோம்? உங்கள் மகனுக்கு சம்பவிப்பது உங்களுக்கு எப்படி தெரியாமல்? நீங்கள் தான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறீங்களே, நீங்கள் தான் தேவனோடு கூட அனுதினமும் பேசுகிறீங்களே, தேவன் உங்களோடு கூட பேசுகிறாரே, நீங்கள் தேவனோடு கூட பேசுகிறீங்களே. உங்கள் மகனுக்கு உங்கள் கூட பிறந்த பிள்ளைங்க இத்தனை அநீதி செய்கிறானுங்க, இவ்வளோ அக்கிரமம் பண்ணுறானுங்க, இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டானுங்க, இவ்வளோ இது செஞ்சுட்டாங்க, ஜஸ்ட் மிஸ் ஜீவன் தப்பிற்று வித்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே அது தெரியாதா உங்களுக்கு? கொஞ்சம் கூட தெரியாதா? கொஞ்சம் கூட. அப்படின்னா தெரியலைன்னா நீங்கள் தேவனோட கூட என்ன செய்யலை? சஞ்சரிக்கலை. நீங்கள் தேவனோட கூட ஐக்கியமாக இல்லை. தேவனுடைய குரலை நீங்கள் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லாமலாம் இருக்க மாட்டார். அட்லீஸ்ட் சொல்லியாவது வைப்பார் கண்டிப்பாக, இல்லையா? இல்லை, தேவன் சொல்லவில்லை. அப்போ யாக்கோபு மேலே கோபமாக இருக்கிறாரா? யாக்கோபு மேலே வெறுப்பாக இருக்காரா? இல்லை யாக்கோபை நம்பலையா? இல்லை, அது அவசியம் இல்லை. அது அறிந்து கொள்ளக்கூடாது, அது அறியப்படக்கூடாது என்று தேவன் தீர்மானித்தது. ஆமென். தேவன் தீர்மானித்தது. அப்போ நடத்தி கொண்டு போகிறார். அங்கே போன போதும் விற்று போட்ட பிறகு அவரை கொண்டு போகிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? எந்த இடத்துக்கு கொண்டு இங்கே பைபிளில் படிச்சிடுறோம், அவர் அங்கே தலையாரியாகிய போத்திபார் வீட்டுக்கு போனார், அவர் எடுத்தார். ஆனால் அவர் தான் ஏலத்துக்கு எடுப்பார்னு அவருக்கு எப்படி தெரியும்? யாக்கோபு 11வது மகனுக்கு எப்படி தெரியும்? தெரியவே தெரியாது. ஒன்றுமே தெரியாது, ஒரு இதுவும் சுத்தமாக தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையும் அவரை பிரிக்கலை.
அவரை அடிமை என்கிற இடத்துல விற்கிற இடத்துல கொண்டு போட்ட அந்த ஒரு இது ஆடுகளை அடைச்சி வைக்கிற இடம் அது. அந்த இடத்துல கொண்டு போய் அவரை கொண்டு போட்ட அந்த சூழ்நிலையும் அவரை தேவனை விட்டு பிரிக்கலை. தன் தகப்பனை நினைத்து தகப்பன் குடும்பத்தையும் வீட்டையும் நினைத்து அழுது கொண்டிருந்தார் என்றது சத்தியம். அழுது கொண்டிருந்தார் என்றது சத்தியம். அதில் மாறாத சத்தியம். ஆனால் தகப்பனை விட்டு பிரியவே இல்லை. உன்னதமான தகப்பனும் அவரை விட்டு பிரியவே இல்லை. பிரியவே இல்லை. அவர் அங்கு இல்லாதவரை போல அந்த இடத்துலையும் ஒவ்வொன்று சம்பவத்திலும் அவர் இல்லாதவரை போல அவர் காணப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் அவர் இருக்கிறவராகவே இருந்தார். இருக்கிறவராகவே இருந்தார் என்பதை அவர் மாத்திரமே குறிப்பால் அதை அறிஞ்சி அறிஞ்சி இருக்கிறாரு 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 இருக்கிறார். எந்த அடிமைக்கும் கிடைக்காத ஒரு ஓனர் நமக்கு கிடைக்கும்படி செய்திருக்கிறாரு என்பதை அங்கே போய் காணும்போது தான் எல்லோரும் கண்டிப்பாக நடக்கிற எஜமான் நம்மோடு கூட கனிவாக அன்பாக நம் மீது ஒரு மகனைப் போல பாசத்தை செலுத்துவதை மூலமாக அவர் யாரை பார்க்கிறாரு? கர்த்தரை, தன் பரலோக தகப்பனை பார்க்கிறார். பரலோக தகப்பனை பார்க்கிறார். அந்த புறத்தில் இருக்க யாக்கோபு தன் மகன் இப்படியெல்லாம் ஒவ்வொரு கட்டத்தையும் கர்த்தராலே கடந்து போய் கொண்டிருக்கிறார். பாடுகளில், வேதனைகளில், அவமானங்களில் எத்தனை பேர் என்னென்ன நக்கலாக கிண்டலாக, எங்கிருந்துடா வந்த, நீ எந்த ஊருக்காரன், நீ எங்கிருந்து வர, எந்த இடத்துலேருந்து வந்த, ரொம்ப சோக்காக வந்திருக்கிற, ரொம்ப பெரிய பணக்கார விட்ட நினப்பு, அப்படி இப்படின்னு வீணுக்குனா வம்புக்குனா எத்தனை பேர் அவரை அடிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் குத்தியிருப்பாங்க. நம்ம இதை மேலே படிச்சுட்டு எதுவுமே நடக்கலை, அவர் அப்படியே பஞ்சுமத்தையில் போன மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், உனக்கு என்ன ஓனர் என்ன காக்கா பிடிச்சிட்டியா, ஓனர் என்ன அது ரொம்ப நாள் நிற்காது, உனக்கு நீ உனக்கு இருக்கு வைக்கிறோம் பாருன்னு எவ்வளோ பேர் அந்த ஊருக்காரங்க சொல்லியிருப்பாங்க. அந்த தேசத்தார், அந்த அடிமைகள், அவனோடு கூட போத்திபார் வீட்டில் இருந்தவர்கள் ஒவ்வொன்றிலேயாய் பார்த்து வர அதில் தேவனை பார்க்கிற அந்த சூழ்நிலைகளில் வளர்ந்து வரும்போது பிசாசானவன் யாக்கோபுடைய 11வது மகனுடைய பரிசுத்தத்தில் கை வைக்க வேண்டும். வளர்ச்சியை அடைந்து கொண்டு விருத்தி அடைய போகிற சூழ்நிலையில் அதுக்கு அஸ்திபாரமாக இருப்பது தேவனை சார்ந்து தேவனை பற்றி இருக்கிற தேவனிடத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான குணங்கள். அத்தனை குணங்களிலே பரிசுத்தம் என்பது அஸ்திபாரம். அவையிலே அசைக்க வேண்டும். அதில் தொட்டாதான், அந்த பரிசுத்தத்திலும் உண்மையிலும் உத்தமத்திலும் தொட்டால்தான் கட்டாயம் இவனை இங்கிருந்து தூக்க முடியும். இவனை அழிக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அழிக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளும் சம்பவங்களும் இவனை அழிக்க வேண்டும் நினைத்தோம். இவனுடையவர்களை எல்லாரையும் பிடுங்கி எடுத்து விட்டோம், அதிலே அழிந்துவிட வேண்டும் என்று நினைத்தோம். இவனுக்கு ஒன்றுமே இல்லாதபடி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தோம். அதன்படியும் நடந்தது. ஆனாலும் அவன் என்னவாகவில்லை, அழியவில்லை. இங்கு எந்த நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்து போடுகிறார்களோ அந்த நேரத்துக்கு தான் சாப்பாடு என்ற நிலை. அங்கு அவருக்கு தகப்பன் வீட்டிலே அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த ஆகாரம் அவருக்கு. எந்த நேரத்தில் ஆகாரம் வேண்டும் என்று சொல்லுகிறாரோ, அம்மா இல்லை, அப்பா தான் அம்மாவும். அப்போ எல்லாமே சகல அன்பு பாசம் எல்லாம் தேவன் தருகிறதை தன் தகப்பன் மூலமாகவே பெற்றுக்கொண்டு வந்தார். உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இது கிடைக்குது. ஆனால் அது அவர்களுக்குள்ள ஊறுவது கிடையாது, உள்ளே ஊறுவது கிடையாது. முதல்ல தேவன் ஊறுனாதான் தன் அடுத்த மாம்சிகமாக வருகிற தகப்பனும் தாயும் அதில் ஊற முடியும். இல்லைன்னா அதில் ஊறவே முடியாது. ஊறணும்னா புரியுமோ புரியாதோ தெரில, இருக்கீங்களா ஊறணும்னு சொல்லிட்டு. அதனால தான் கர்த்தராகிய தேவன் தெரிந்து கொள்கிற காரியத்தில் எந்த தவறும் செய்வதே கிடையாது. மனிதனை போல தவறு செய்கிறவரே கிடையாது. தவறான சாய்ஸ் என்பது அவரிடத்துல கிடையாது. அதில் மனிதன் தெரிந்து கொண்டவர்களிலே சில தவறுகள் வந்தாலும் அதை சரிப்படுத்தி சீர்படுத்தி மன்னித்து தேவன் கிருபையாய் கொண்டு தம் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற தேவன், கைவிடாமல் நிறைவேற்றி முடிக்கிற தேவன். தேவனுடைய சித்தத்தினால் பிறந்தவர்களை தேவன் மறந்து விட வேண்டும், தேவன் கைவிட வேண்டும், தேவன் கை கழுவி விட வேண்டும், தேவன் வெறுத்து விட வேண்டும், தேவ பிள்ளைகள் பக்கமாய் திரும்பவே கூடாது, பண்ணவே கூடாது என்று. ஆனால் தேவனுடைய தெய்வீக சுவாபம் அதற்கு மாறானது. அப்படி இருக்கவே இருக்காது. ஆமென். தேவன் சொன்னவைகள் நிறைவேறக்கூடாது. தேவன் சொன்ன கால திட்டத்துக்குள் அது நிறைவேறவே கூடாது.
நமக்கு தேவன் வைத்த காலங்கள் போய்விட்டது என்று நினைப்போம். ஆனால் தேவன் வைத்த காலங்கள் போகவில்லை. தேவன் வைத்த நாட்கள் போகவே இல்லை. அது நம்மை விட்டு கடந்து போகாதபடி அவர் கரத்திலே பத்திரப்படுத்தப்பட்டிருக்குது. ஆமென். அவருடைய பிள்ளைகளது கர்த்தருடைய நாமத்தினால என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பத்திரப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு வர்றார்? நம்ம ஒவ்வொருவருக்காக தான் சொல்றாரு. அப்போ அவரை பிரிக்கவே இல்லை. அந்த பக்கம் அவர் அழுகுறாரு. பிள்ளைய நினைச்சு 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 அழுகுறாரு. எனக்கு என்ன சாப்பாடு இறங்காது, எனக்கு சோறு இறங்காது, எனக்கு எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு இறங்காது, அவன் இல்லை 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 இல்லைன்னு அழுகுறாரு. அவர் இருக்கிறாரு. சரி, இவ்வளவு அழுகுறாரே யாக்கோபு, சொல்லிடுவோம். தேவன் சொன்னாரா? இல்லை. இவ்வளோ அழுகிறாரே. அவர் எந்த பிள்ளையுமே இல்லாமையா இருக்கார்? அவருக்கு நிறைய பிள்ளைங்க இருக்குது. இல்லை இல்லை, எனக்கு அவன்தான் என்று அழுகிறாரு. ஆனாலும் கூட தேவன் சொல்லவே இல்லை. அதுக்காக யாக்கோபு அங்கே தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுட்டாரா என்ன? தேவனோடு இருக்கிற உறவு முறைகளை, பரிசுத்த உறவு முறைகளை விட்டுட்டாரா என்ன? தேவன் வழி நடத்தி போகிற பாதையை விட்டுட்டாரா என்ன? இல்லை, தேவனோட தான் இருந்தார். ஆனால் நீங்காத துயரம், துக்கம் அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் தேவனை விட்டு அவர் நீங்கவே இல்லை. தேவனை விட்டு பிரியவே இல்லை. இந்த புறம் இவருக்கு நினச்ச நேரத்துக்கு ஆகாரம் கிடைக்கா. இப்போ எனக்கு சீக்கிரம் பசிச்சிச்சு, எனக்கு சீக்கிரம் தானே அடிப்பானுங்க. அப்படிப்பட்ட இடம், அந்த இடத்தினுடைய சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி எஜமான் கண்களை தயவு கொடுத்து எந்த நேரமும் சாப்பிடலாம், எப்படியும் சாப்பிடலாம், அவருக்கு என்ன வேண்டுமோ அவருக்கு எல்லா சுதந்திரமும் அவருக்கு கொடுத்து பிள்ளையாகவே வைக்கும்படி வச்சிட்டார் என்று பார்க்கும் பொழுது, அங்கே இருக்கிற அதுக்குரிய அதிகாரங்களையும் அதுக்கு உண்டான அதிகாரங்களையும் கையில் கொடுத்து, சுதந்திர அதிகாரத்தையும் கையில் கொடுத்து, அவன் மனைவி நீங்களாக சகலவற்றையும் கொடுத்தார். இதை பார்த்து கொண்டே வரும்போது, கர்த்தரை பார்த்து கொண்டே வரும்போது, அங்கே அவன் சர்ப்பத்தை அவன் பார்க்கும்படியாய் வருகிறது. சர்ப்பத்தின் மனுஷர்கள் ஒவ்வொரு விதமாக அவனிடத்திலே நடந்து கொள்ள வந்த விதங்கள் பலர். ஆனாலும் அதிலேயும் அவன் தப்புவித்து அதிலே தேவனை விட்டு பிரியாதபடி அப்படியே கடந்து வந்து, இதில் நம்மில் ஒருவருக்கும் இந்த அனுபவங்கள் இருப்பது கஷ்டம். அநேகருக்கு அந்த அனுபவங்கள் இருப்பதில்லை. ஆனால் அவர் இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போனவர். இந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது சர்ப்பத்தின் கிரியை அந்த ஸ்திரீயின் மூலமாக அவர் ஒரு நாள் அல்ல, மாதம் அல்ல, வருடக்கணக்கிலே அதை காணும் பொழுது, இங்கேயும் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கவே முடியாது போல இருக்கு, இங்கே நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லை என்று அதை கெடுத்து போடும்படியாய் வந்த காரியத்திலே அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படையும்படியாய், தேவனுடைய இருதயம் குளிரும்படியாய், தேவனுடைய இருதயம் மிகுந்த சந்தோஷம் படும்படியாய், தேவனுக்கு விரோதமான அந்த பாவத்தை நான் எப்படி செய்வது என்று சொல்லி, அங்கேயும் பாருங்க, அவைகளும் தேவனை விட்டு பிரித்து அழித்திராதபடி தன்னுடைய உடைகளை ஏற்று நின்று, நாம் பார் என்ன ஏதுன்னு இந்த உலகத்தார் விடுகிற சவால்கள், தேவ பிள்ளைகள் விடுகிற சவாலை போல அவர் அந்த தவறை செய்யாதபடி அந்த இடத்தை விட்டு அவர் அகன்று கடந்து வேதத்தின்படி செய்தது சரியான ஒரு கிரியை. அது நடந்து சென்று விட்டார். இன்னும் மோசம். எங்கே? சிறைவாசம். அந்த சிறைவாசத்தில் அவர் போகும்போது தேவன் அவரை வைத்திருக்கிற நோக்கத்துக்காக ஒவ்வொன்றுக்காக அவர் கடந்து செல்லும்படி அவர் உருவாக்குகிறதுல, ஒவ்வொரு உருவாக்குதலுக்குள்ளேயே மேலே கொண்டு போகிறத கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகளுடைய பார்வையிலே அது எப்படி காணப்படும்? கீழே போயிட்டு இருக்கிற மாதிரி காணப்படும். தேவனுடைய பிள்ளைகளுடைய அழிவை காண விரும்புகிறவர்களுக்கு அது அழிவுக்கு கீழே போயிட்டு இருக்கிற மாதிரி காணப்படும். ஆனால் கர்த்தராகிய தேவனோ அவரோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த நிலையில பார்க்கும்போது சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களில் என்ன கிடைக்குது? அங்கேயும் தயவு கிடைக்குது. யாரால? கர்த்தரால தயவு கிடைக்குது. அந்த தயவை அவன் பார்க்கும் பொழுது அவர், ஆஹா, கர்த்தர் இருக்கிறார். ஆனால் என்ன வரல? என்ன அவர் எதிர்பார்க்கிறாரு? முற்றிலுமா இந்த நிலைமையிலிருந்து டோட்டலாக வெளியே வந்து அப்பா வீட்டுக்கு போயிடணும். அவ்வளோதான் அவரோட ஒரே குறிக்கோள். அதுதான். எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற சொப்பனம் நிறைவேறணும் என்று அவர் நினைத்தாரோ இல்லையோ, தன்னோட தகப்பன் வீட்டுக்கு போய் அப்பாவோட போய் சேர்ந்துடணும். அவ்வளோதான், எனக்கு அது போதும் என்று சொல்லி. ஆனால் தேவன் விடுவதாக இல்லை.
இவர் நினைப்பதை காட்டிலும், இவர் சிந்திப்பதை காட்டிலும், இவர் யோசிப்பதை காட்டிலும், இவர் திட்டமிடுகிறதை காட்டிலும், திட்டமிட்டாரோ இல்லையோ திட்டமிடுகிறதை காட்டிலும், யோசேப்பு நினைத்த காரியத்தை விட தன் தகப்பனாகிய யாக்கோபு நினைத்த காரியங்கள் இதை விட அதிகமாக இருக்கக்கூடும். ஆனாலும் அது தேவனை காட்டிலும் அல்ல, தேவனை காட்டிலும் அல்ல. எல்லாம் நடந்து வரும் பொழுது தான் இந்த பானபத்திரக்கார சம்பவங்கள் எல்லாம் வரும் பொழுது கொஞ்சம் அனுகூலமான ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு நமக்கு என்று நினைக்கும் போது அதுவும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனாலும் அவர் தேவனை விட்டு பிரியவில்லை. யாக்கோபின் 11வது மகன் தேவனை விட்டு பிரியவே இல்லை. அப்படி என்றால் நமக்காகத்தான் கர்த்தராகிய தேவன் இதையெல்லாம் சொல்றார். அவர் பிரியவில்லை என்றால் நாமும் தேவனை விட்டு பிரிய கூடாது. தேவனுடைய வழி சித்தத்தை விட்டு பிரிய கூடாது. அவர் சித்தம் இல்லாமல் நம்மை ஒருவனும் அழிக்கவே முடியாது. அப்போ இவரை எல்லா விதத்திலையும் இவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்தில் இருந்து தொடக்கத்தில் இருந்து இவரை கொலை செய்ய வேண்டும், இவர் இருக்கக்கூடாது என்று வரும்போது அங்கே பரிசுத்தத்திலே கொலை செய்ய வேண்டும், அவன் உண்மையாய் இருக்கக்கூடாது என்கிறதிலே கொலை செய்ய வேண்டும், எல்லா விதங்களிலும் அவனை கொலை செய்ய வேண்டும், மனமடிவிலே கொலை செய்ய வேண்டும், அவன் தன் தகப்பனை பிரிந்திருக்கிற அந்த பிரிவினுடைய அந்த கொடுமை அவனை கொல்ல வேண்டும், எல்லா விதத்திலும் அவனை ஈனப்படுத்தி அவனை நடத்துகிறதில் குறித்து அவனை தரைக்குறைவாய் பேசி நடத்துகிற விஷயத்தில் அவனை தப்பிதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிற காரியத்தில் எல்லா விதத்திலும் அவன் தப்புவித்து காக்கப்படுகிற சூழ்நிலையில் அவன் துக்கத்தாலும் வருத்தத்தாலும் வேதனையினாலும் அவன் விடுவிக்கப்பட முடியாத நிலைமையினாலும் அவன் அழிந்து போக வேண்டும் என்று கொல்லப்படுகிற ஒவ்வொரு கொல்லப்படுதலும் இருந்து தேவன் தப்புவித்தார். அதிலும் தேவனை விட்டு பிரியவே இல்லை. கடைசியில் பானபத்திரக்காரன் நினையாமல் போய்விட்டானே, 2 வருஷம் நினையாமல் போய்விட்டானே என்று. ஆனால் சரியான தேவனுடைய நேரமும் வேளையும் தேவன் அவருக்கு வந்துகிட்டு இருந்த நாளெல்லாம் தேவன் கொடுத்த நாளாக, விடுதலை நாளாக எதிர்பார்த்து கொண்டே வந்து அது இல்லைங்கிறது போல் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில தேவன் விடுவிக்கிற நாள் வந்துருச்சு. தேவன் விடுவிக்கிற நாள் வந்துருச்சு. அவருக்கு தெரியுமா இன்னைக்கு விடுவிக்கிற நாள் வந்துருச்சுன்னு? அவருக்கு தெரியவே தெரியாது. விடுவிக்கிற நாள் வந்துருச்சுன்னு யாருக்கு தெரியும்? விடுவிக்கிறவருக்கு தான் தெரியும். அது யாரு? அது கர்த்தர். விடுவிக்கிற நாள் வந்துருச்சு, அது எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு வந்துருச்சு, நான் முன்னரே அறிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவனும் யாராக தான் இருக்கணும்? அவனும் ஒரு கர்த்தராக தான் இருக்கணும். இல்லை, மனுஷன், தேவ மனுஷன். தேவனுடைய ஆவி அபிஷேகம் இருக்கிறதுனால தேவ மனுஷன், கடவுள் கிடையாது. கடவுள் கிடையாது, அவன் மனுஷன், தேவ பிள்ளை. இப்போ என்ன ஆகி போச்சு? வந்துட்டாங்க. இப்போ வந்து உள்ள சிறைச்சாலைக்குள்ளே வந்து விடுதலையாக்கி அவரை சிறைச்சாலையிலேருந்து அவரை அழைத்து அவரை எல்லாம் நல்லா அவர் குளிக்கக்கூடியவர் தான் நன்றாக. ஆனால் ஷேவ் பண்ணாமல் இருந்திருக்க கூடும், அப்படி தான் போட்டிருக்கு. அப்போ ஷேவ் பண்ணி அவரை எல்லாம் நீட்டாக ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போகணும் என்று கொண்டும்போது விவரத்தையா சொல்லியிருப்பாங்க. ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு காரியம், இப்படி ஒரு விஷயம், உன் உதவி தேவைப்படுது, அப்படி இப்படின்னா சொல்லியிருப்பாங்க. இல்லை. அப்போ அவருக்கு என்ன நினச்சிருப்பாரு? நம்ம எந்த தப்பும் பண்ணலையே, நம்ம எதுவும் செய்யலையே, இங்கே சரியாக நடந்துக்கிட்டோமே, கரெக்டாக இருந்தோமே, நம்மளை நல்லது கொண்டு போகிறாங்களா நம்மளுக்கு கெட்டது கொண்டு போகிறாங்களான்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? இல்லை, அதுவும் எனக்கு தெரியும், என்னை கூட்டிகிட்டு போகிறது தெரியும், என்னை ஷேவ் பண்ணும்போது இல்லை தலையெடுக்க தான் கூட்டு போகிறாங்கன்னு எல்லாரும் அங்கே பேசியிருப்பானுங்க. தலையெடுக்க தான் கொண்டு போகிறானுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே கொண்டு போய் நிறுத்துறது விடுவிக்கிறதுக்காக, சாதாரணமான விடுதலை கிடையாது. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விடுதலைக்கும் ஒரு நன்மைக்காகவும் தேவன் செய்கிற காரியம் என்று அந்த கடைசி நொடி திக்கு நொடி பொழுது வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்க கூடும். இப்போ 41ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து
இரண்டாம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கங்கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடே இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையில் நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறே வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தையும் சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்திலே நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயும் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாயிருந்தது. இப்படி கண்டு விழித்து கொண்டேன். பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைமேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான். தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம். அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். சொப்பனம் ஒன்றே. அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமான 7 பசுக்களும் 7 வருஷமாம். கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணமெல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணமெல்லாம் ஒழிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. அதான் இப்போ இது இவர் எங்கேயாவது ஆயத்தமாய் இருந்தாரா? பார்வோன் முந்தி சொல்லி அனுப்பி, நான் நாளைக்கு உன்னை அழைத்து அனுப்ப போகிறேன், காரியங்கள் இப்படியா இருக்குது என்று அவருக்கு ஒரு செய்தி மடலாவது அல்லது ஒரு கடிதமாவது அவர் அனுப்பி, நீ இதை குறித்து உன் தேவனிடத்தில் விசாரி, இதை குறித்து நீ கேளு, இதை குறித்து நீ கேட்டு வை, நாளை உன்னை என்ன செய்கிறேன், அழைக்கிறேன், நாளைக்கு உன்னை அழைக்கிறேன்,
நீ சபைக்கு முன்பாக எல்லோருக்கும் முன்பதாக நீ இதை குறித்து சொல்லு, இதன் அர்த்தத்தை இதன் காரியங்களை எனக்கு தெரியும், உனக்கு கால அவகாசங்களை தரேன், நேரங்களை தரேன், நீ சொல்லு சடனாக சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால் மந்திரவாதிகளாலும் எப்பேற்பட்ட மந்திரவாதிகளாலும் சாஸ்திரிகளாலும் கணிக்கக்கூடியவர்கள், அவர் ஒருவராலும் என்ன செய்ய முடியல. உலகத்தில் தலை சிறந்தது எகிப்து தேசம் இந்த விஷயத்தில். அப்படி இருந்தும் ராஜாக்கள் அநேகர் பார்வோன்கள் எல்லாமே பார்வோன் தான் வரும். பார்வோன்கள் வழியில் இவைகளெல்லாம் தேர்ச்சி பெற்றவர்கள், அந்த தலைமுறையில் வந்தவர்கள். ஒருவராலும் என்ன செய்ய முடியல, நிபுணத்துவம் பெற்றவர்கள் ஒருவராலும் சொல்ல முடியாது. அதனால் அது ஏற்கனவே அவர் அறிஞ்சிருக்கிறதுனால இதை என்ன சொல்கிறாரு, சொல்லி அனுப்பியிருக்கலாம். எதுவுமே இல்லை, கட்டன்னு தேவனுடைய நேரமும் வேளையும் தேவன் குறித்து. அதனால தான் அது யார் கரத்தில் இருக்குதுன்னு சொன்னார் ஆரம்பத்திலேயே. கர்த்தர் கரத்தில் இருக்குது. சாத்தானுக்கும் அது தெரியாது. சாத்தானுக்கே தெரியாதுன்னா சாத்தான் சேனைகளுக்கு தெரியவே தெரியாது. சாத்தானும் சாத்தான் சேனைகளுக்கு விற்று போட்ட சேனைகளாகிய மனுஷர்களுக்கு தெரியவே தெரியாது. பெற்று அடைந்து தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தேவ பாத்திரங்களுக்கும் தெரியாது. யார் ஒருத்தருக்கு தான் தெரியும், கர்த்தர் ஒருத்தருக்கு தான் தெரியும். இந்த காரியத்தில் யாருக்கு தான் தெரியுங்க, கர்த்தர். அவர் முன் தீர்மானித்த காரியங்கள் எல்லாம் 400 வருடங்களுக்கு அல்ல, 1000 வருடங்களுக்கு முன்பல்ல, 2000 வருடங்களுக்கு முன்பல்ல, 5000 வருடங்களுக்கு இல்லை. மனுஷனை சிருஷ்டித்த காலங்கள் எவ்வளவோ நமக்கு தெரியாது. உண்மையான கணக்கு வழக்கெல்லாம் தெரியாது. ஒரு மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாக தேவன் சகலவற்றையும் 6 நாளில் சிருஷ்டித்தவைகளுக்கு எவ்வளவு கால அவகாசங்கள் தேவைப்பட்டது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதையெல்லாம் கண்டுபிடித்து வருகிறார்கள். அப்படி என்றால் இவைகளெல்லாம் மனிதனுக்காக தேவன் நமக்கு நாமே மனிதனை உண்டாக்குவோமாக என்று அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு, மனுஷனை உண்டாக்குவதற்கு புறப்படுவதற்கு முன்பதாகவே மனிதனுக்காக தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்த காலங்கள் ரொம்ப பெருசு. அதை உருவாக்கின காலங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் சிருஷ்டி 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள் என்று சிருஷ்டித்தவைகள் எல்லாம் ஒரே நாள் அல்ல. அதுக்கு எவ்வளோ காலங்கள் பிடித்ததோ. அதற்கும் முன்பதாகவே, அதற்கு முன்பு மனிதனுக்கு எல்லாவற்றையும் மனிதனுக்காகவே சகலவற்றையும் படைப்பதற்கு முன்பதாகவே தேவன் இந்த திட்டத்தை தன் கரத்திலே வைத்திருப்பார் என்றால் இவருக்கு நிகரான சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவரும் கிடையாது. முன்பும் இருந்ததில்லை, இனி இருக்க போறதில்லை, பின்பு இருக்க போறதும் கிடையாது. அவர் ஒருத்தர் தான். மூவராய் ஒன்றாய் இருக்கிற அவர் ஒருத்தருக்கு தான். அப்படி என்றால் இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு வேதத்தில் எழுதியிருக்கிறபடி ஆபிரகாம் இடத்துல சொல்றார், உன் சந்ததிகள், இன்னும் பிள்ளையை கொடுக்காத முன்னாடியே சொல்லியிருக்கிறார், உன் சந்ததிகள் இவ்வளவா இருப்பார்கள், இப்படி எகிப்து தேசத்தில் இருப்பார்கள், நான் குறித்த நாளிலே அவர்கள் விடுதலையோடும் பொன்னோடும் பொருளோடும் அவர்களை விடுதலை செய்து அவர்கள் என்னை ஆராதிக்க வருவார்கள் என்று அவர் சொல்றார் காரியங்கள். ஆனாலும் ஆபிரகாம் அதை யோசித்து தன் சந்ததிகள் பிள்ளைகள் எப்படிலாம் இருப்பாங்கன்றலாம் தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ. ஆனால் தேவனுக்கு சகலவற்றையும் அறிந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு தாம் நினைத்தபடி இவர் நடந்து கொண்டவர். தகப்பன் எண்ணினபடி இவர் நடந்து கொண்டவர். தகப்பன் எதிர்பார்த்தபடி நடந்து கொண்டவர். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிற அநேகர் அப்படி நடந்தது இல்லை. அவர் எதிர்பார்த்தபடி நடந்ததில்லை. அவர் வைத்த நம்பிக்கையின்படி நடந்ததில்லை. நம்பிக்கையை குலைத்து போட்ட காரியங்கள் உண்டு. ஆனால் இவரோ அப்படி இராதபடி கர்த்தராகிய தேவனோ அப்படியே கொண்டு வந்து இங்கே நிறுத்துறார். இங்கே அழகாக பார்வோன் தேவனாலே சொப்பனத்தை பெற்றாலும் பேசும்போது அங்கே இவர் இவ்வளவு ட்ரைனிங்கில் வந்திருக்கிறதுனால 13 ஆண்டு கால ட்ரைனிங்கில் கர்த்தர் கொடுத்துருக்கிற மகா கொடிய ட்ரைனிங்கில் தேவன் அவரோடு கூட இருந்தாலும், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று யார் சொன்னாலும் கேலியும் சிரிப்பும் பரிகாசமும் பண்ணுகிற உலகத்தில் அவர் இருந்தால் நீ ஏன் இப்படி இருக்கிற, நீ இருந்தால் ஏன் உனக்கு போத்திபார் மனைவி உனக்கு விரோதமாக வருவா, உனக்கு ஏன் நீ இங்கே இருந்தால் நீ அங்கே ஒழுங்காக இருந்திருக்கலாமே, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற, அங்கே ஏதோ உன் புத்தி சரியில்லை, அங்கே ஏதோ மூளை சரியில்லை, அங்கே எங்கேயோ உன் பார்வை சரியில்லை, அங்கே எங்கேயோ நடக்க சரியில்லை, அங்கே எங்கேயோ அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது
சொல்லி கொண்டவர்கள் எத்தனை, அங்கே உன் தகப்பனை விட்டு நீ பிரிஞ்சு போகிற அளவுக்கு இருந்தால் நீ என்ன அப்போ அங்கே என்ன செஞ்சிருப்ப, அங்கிருந்தே உன்னை தூக்கிட்டு வந்திருப்பாங்கண்ணா, அங்கேயே உன் கூட பிறந்தவன் வெட்டணும் குத்தணுன்றான்னா, அப்போ அவனுக்கு என்ன பண்ணியிருப்ப, இவனுக்கு என்ன பண்ணியிருப்ப. இது சொல்லுகிற சர்பத்தின் கூட்டம். ஆனால் தேவ பிள்ளைகள் என்று கூட்டம் என்கிற போர்வையில் இருக்கிற சர்பத்தின் கூட்டங்கள். அன்றைக்கும் அதே தான், இன்றைக்கும் அதே தான், இன்றைக்கும் அதே தான், அதே தான். அப்போ அவர் அங்கேருந்து அவர் பேச ஆரம்பிக்கும் போது அவருக்கு புது அனுபவம். இதான் முதல் அனுபவம். ஒரு இடத்துக்கு, இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு, இப்படிப்பட்ட ஒரு சபைக்கு, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையில் இவ்வளவு மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய இடத்துல, ராஜாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இடத்துல, ராஜாவுடைய ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல, அவரை சேர்ந்தவர்கள், அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிற இடத்துல, சகல ஞானிகளும் சாஸ்திரிகளும் மந்திரவாதிகளும் நிறைந்திருக்கிற இடத்துல, இத்தனை பேர் இருக்கிற இடத்துல, எத்தனை மந்திரங்கள் தீய சக்திகள் எவ்வளோ இதுகள் அந்த இடத்துல கிரியை செய்யக்கூடும். அந்த இடத்துல ஏன்னா வந்திருக்கிறானமேன்னு சொல்லும் போது அங்கே பிரசித்தி பெற்றவர்கள், அவன் இவன் சொல்கிறவனுடைய கட்டொழுப்புகள் காரியங்கள், கட்டணும் இவனுக்கு மூளையை வேலை செய்யக்கூடாது, இவனுக்கு இல்லை, எதுவுமே வேலை செய்யலை. யாரால? கர்த்தரால. ஆனால் சர்பமாகிய பிசாசானவன் பார்வோன் மூலமாக இவ்வளோ நல்ல காரியங்கள் தேவன் சொல்கிறதுனால தான் அவர் பேசுகிறார். ஆனால் அங்கே சர்பத்தினுடைய மிக தந்திரமான பேச்சு இதில் வருவதை கடந்த வாரம் போன வாரம் சொன்னார். 15ஆம் வசனத்தில் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவா என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். இந்த அர்த்தத்தை யாராலும் சொல்ல முடியல, உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன்னு சொன்னால் ஆமேன்னு சொல்லலை, அவர் ஆமானும் சொல்லலை, அப்படி சொல்லவே இல்லை. வைக்கும் போதே பிளஸ்ஸிங் உள்ள வருது. சாதாரண பிளஸ்ஸிங் அல்ல, பிரம்மாண்டமான பிளஸ்ஸிங் உள்ள வருது. அவரை மீட்டு விடுவிக்கிறதுல வருது. ஆனால் அதில் அவர் சொல்ல வருது உன்னை குறித்து, அதை உன் திறமை, உன் தாளந்து, உன் இது என்னவோ வச்சுக்கலாம், எல்லாமே இங்கே சொல்ல வருது சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை. இதை சொல்கிறது உன்னை தவிர வேறு யாராலும் கிடையும் போது அது ஒரு பெருமையாக உள்ளே கொண்டு வரப்படுகிறது. ஆனால் அது அவருடைய இதுக்குள்ளே செவிகளுக்குள்ளே போகவே இல்லை. அப்பொழுது அவர் சொல்கிறார், பார்வோனுக்கு பிரயோத்திரகம், நான் அல்ல என்டர். அப்போ நான் என்கிறது எதுவுமே அவனிடத்தில் இல்லை, பெருமை என்பதும் இல்லை. கேள்விப்பட்டேன் என்றான். அதுக்கு அவன் சொல்கிறான், பார்வோனுக்கு மங்களமான உத்தரவை யார் தான் அருள்வா? தேவன் தான் அருள்வாருண்டு. அப்படியே நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 இடங்களில் இதில் வரிசையாக அப்படியே வரும்போது இன்னொரு இடத்துல சொல்வார், இதன் பொருளை விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்பார். திரும்ப விடுவிக்கிறவன் இல்லை என்பார். இப்படி எல்லாத்திலுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு வந்தாலும் கூட கர்த்தர் தான் என்று 2 பேர்களுக்கு, இந்த பானபத்திரக்காரனுக்கும் இன்னொருத்தனுக்கும் சுயம்பாகிக்கு சொல்லும்போது கூட சொல்கிறார், சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களை சொல்வது தேவன் தான் சொல்ல முடியுமே தவிர மனுஷன் சொப்பனமா அது இவங்க அனவசியமாக சொல்லுவாங்க, சொப்பனமா அது இவங்க ரொம்ப அனவசியமாக சொல்லிடுவாங்கன்னு. இல்லை, யார் தான் சொல்லணும்? தேவனுடைய ஆவியானவர் தான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியாது. அப்போ அந்த இடத்துல முன் வைக்கப்பட்டதிலையும் அவர் ஜெயம் கொண்டார். கர்த்தருடைய நாமத்தினாலே அவ்வளவத்தில் கடைசியில் பெற்றுக்கொள்கிற சூழ்நிலையில், கையில் அப்படி வைக்கிற சூழ்நிலையில் அதை தட்டி விடுவோம். சாத்தான் உடைய தந்திரங்கள் செயல்பட்டிருக்க கூடும். ஆனாலும் அதில் விடாதபடி கடைசி மூச்சு வரைக்கும் காத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சொல்கிறார், தேவன் செய்ய போகிறத சொல்கிறார். இவங்க எல்லாரும் அங்கேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆளுகளுக்கு எப்படி இருக்கும்? இவன் விட்றான் ஒரு கதை, விட்றான் ஒரு டூப்பு. ராஜா என்ன செய்கிறார்? உட்காந்துட்டு தலையாட்டின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க. என்ன பண்ண போகிறானோ, இப்போ என்ன சொல்ல போகிறானோ தெரியல. மூஞ்சியெல்லாம் மாறிப்போச்சு. நல்லா பயங்கர கோபமாக இருந்தாலும் நல்ல சிரிப்பாக, முகங்கள்லாம் நல்ல பிரகாசமாக மாறிப்போச்சு. இப்போ எல்லாமே இதாகி போச்சுடா அப்படின்னு சொல்லும்போது, எகிப்திலேயாவது பஞ்சமாவது வேறு விதமாக பேசக்கூடியவர்கள் என்ன விதத்தில் பேசுவார்களோ அந்த விதத்திலையும் அந்த காலத்தில் அவர்கள் மொழியில் கட்டாயம் பேசியிருப்பார்கள். பேசினாலும் கூட மறைவிடத்தில் எத்தனை அங்கே இருக்கிறவர்கள் பேசினாலும் வந்த கூட. ஆனால் எகிப்து தேசத்தில் பஞ்சம் வராது. எகிப்தில் பஞ்சம் என்பதே இல்லாத ஒரு தேசம், எப்பொழுதும் பரிபூர்ணத்திலே இருக்கக்கூடிய ஒரு தேசம். அதுலேயும் 7 வருஷம் வரப்போ தான் இவன் சொல்கிறான் என்று சொல்லி. ஆனால்
32ஆம் வசனம், இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. யாரால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது? இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை. ஒரு முழுக்க பிசாசினாலே ஆளப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பார்வோன், பரிசுத்தத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்டவனிடத்துல பரிசுத்தரும் வல்லமை உள்ளவரும் சர்வ வல்லமை உள்ளவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்த நேரத்தில் உள்ளே வர்றார். உள்ளே ஆளுகிற அவனுக்கு, ஆண்டு கொண்டிருக்கிற அந்த பார்வோன், ஆளுகை செய்கிற அந்த பார்வோனிலே சகலவற்றையும் மேலே இருந்து சகலவற்றையும் ஆளுகிறவர் அவனிலே வந்தார். காரியம் ஜெயமாக முடிந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவர் எதிர்பார்த்த விடுதலை விட தேவன் தந்த விடுதலை மகத்துவமானது. தேவன் தந்த விடுதலை மகத்துவமானது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதனுடைய அடுத்த விளக்கம் கர்த்தருடைய கிருபையினாலே அடுத்த முறை என்ன சொல்ல வராரோ கர்த்தர் அதை பேசுவார், நம்மை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு நிறைவாக ஆசீர்வதித்து தருவாராக. ஏதோ ஒரு உண்மையான சம்பவம், சத்தியத்தின் சம்பவம் என்று மட்டும் வைத்து புறம்பே தள்ளிராதபடி தேவன் நம் ஒவ்வொருவருக்காகவும் தான் இதை எழுதி வைத்திருக்கிறார் என்பதையும், இனியும் வரப்போகிற சந்ததிகளுக்கும் வரப்போகிற சந்தானங்களுக்கும் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. மாலை ஆராதனை கிடையாது என்பது தெரியும். நாளை கிறிஸ்மஸ் ஆராதனை காலை 5 மணிக்கு, காலை 5 மணிக்கு. நாம் கேட்கிறது மட்டுமல்ல, நம்முடையவர்களும் இந்த சத்தியத்தை கேட்க வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்களாக இருங்க. அதற்காக ஜெபிங்க. ஆமென். ஜெபிங்க. நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக கர்த்தர் நம் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், லைவில் பார்க்குற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இதை நமக்கு ரெட்டித்தாய் நமக்கு ஆசீர்வதித்து நிச்சயமாய் தருவார். ஆமென். தேவ விருப்பம் நிறைவேறும், மனித விருப்பம் அல்ல. தேவ விருப்பம் நிறைவேறும். தேவ விருப்பம் நிறைவேறும். தேவ நாமம், தகப்பனுடைய நாமம் மகிமைப்படும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் அவ்வண்ணமாகவே நமக்கு ஆசீர்வதித்து தருவார். அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெப கூட்டம் உண்டு. அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் அதை நமக்கு இந்த வருடத்தின் கடைசி உபவாச ஜெப கூட்டம், அடுத்த வருஷம் உபவாச கூட்டம், அதுக்கு அதனுடைய நாளில் நடைபெறும். இந்த வருடத்தினுடைய கூட்டம் நடைபெறும். 31ஆம் தேதி காலை ஆராதனை உண்டு, மாலை ஆராதனை கிடையாது. ஏனென்றால் இரவு 11:30 மணிக்கு தான் எனது புது வருட ஆராதனை. 31ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு. ஆமென். ஏன் மறந்துட்டீங்களா? நான் திரும்ப 31ஆம் தேதி இரவு 11:30 வரைக்கும். இது வரைக்கும் கர்த்தர் என்ன செய்து கீழ்ச்சிட்டாருலாம் சொன்னீங்கன்னா நம்ம கிழிஞ்சிருவோம். அப்படி எதுவுமே செய்திடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் உட்கார்ந்துருக்கிற சீட்டை விட்டு எழும்பி இந்த பக்கம் வந்துட்டு நான் வந்து உட்காந்துக்கிறேன்னு அர்த்தம். இப்போ நான் யாராக ஆகிட போகிறேன்? தேவனாக ஆகிட போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி வாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி செய்யக்கூடாது. தேவன் நமக்கு செய்த பாராட்டின கிருபையும் இரக்கமும் தயவும், தேவன் உடைய பிள்ளைகளை அழிக்க வந்தவைகளை, ஏராளமானவைகளை, அதை ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தா ஒரு இமயமலை உயரத்துக்கு அழித்து வச்சிருக்கிறார். அவ்வளோ உயரத்துக்கு ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கணும் அப்படியே போனால் எப்படி இருக்கும்? இமயமலை என்பது எங்கே? நம்ம பரங்கி மலை மாதிரி இருக்கும் அது கிட்டத்தட்ட. ஆமென். நமக்கே நம்ப முடியல இல்லை அது எவ்வளோ பெருசுன்னு. அது எவ்வளோ பெருசு, பல நாடுகளை இணைக்கக்கூடியதும் பாதுகாப்புக்கு உரியதாக இருக்குது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆராதனைகள் எல்லாவற்றுக்காகவும் நாம் கட்டாயம்னு செய்ய வேண்டும். நம் பங்கு விதத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்ம எல்லோருக்கும் என்ன செய்வார்? ஆசீர்வதித்து தருவார். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மகா கிருபையும் இரக்கமும் தயவாய் இந்த நாளின் காலை ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சித்தத்தினாலும் ஆண்டவரே பிறந்திருக்கிற உடைய சித்தத்தின் இரத்தத்தினாலே பிறந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், பிறந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொரு பேரிலும்
எங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய மன்னிப்பின் கிருபையின் இரத்தம் எங்கள் ஒவ்வொரு பேரிலும் வந்து விடுவதாக. எங்கள் ஒவ்வொரு பேரிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே விடுவதாக. எங்கள் ஒவ்வொரு பேரிலும் விடுவதாக. கர்த்தருடைய மன்னிப்பின் இரத்தம், கிருபையின் இரத்தம், என்னாலும் கைவிடாமல் மறவாமல் காத்து நடத்துகிற இரத்தம், ஒருடைய ஜீவனையும் கொலைபொருளாய் வைத்து நடத்துகிற இரத்தம், ஒரு பிராண சேதமும் இல்லாமல் நடத்துகிற இரத்தம், தம் பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து குறைவை நிறைவாக்குகிற எங்கள் தேவனுடைய இரத்தத்தினாலே ஒவ்வொருவரும் நாங்கள் காக்கப்பட்டு, ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒவ்வொருவரிலும் கிருபை செய்வீராக. இந்த உன்னத கரத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.